ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெடிக்கல் கோர்சஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்குன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னா உங்களுடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு, லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், யாரெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் உங்களுடைய மார்க் இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கும். உங்களோட மார்க் கம்மியாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாப்பஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய 5 கோர்சஸ்: நர்சிங், பிஃபார்ம் கோர்சஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அண்ட் எம்எல்டி அண்ட் ஃபிசியோதெரப்பி. இந்த கோர்சஸ்க்கான ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால ஃப்யூச்சரில் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஃபீல்டில் அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தவரை லாஸ்ட் இயரில் கவர்மெண்டில் 198.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 179 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்க்கு சீட் கிடச்சிருக்கு. இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு 198 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் மினிமம் 150 வரைக்கும், அண்ட் அதுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். செகண்ட் ஒன் பிஃபார்ம் கோர்சஸ். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம், நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கோர்சஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசனை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு கவர்மெண்டில் 199.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயரில் சீட் கிடச்சிருக்கு. இதுவே லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 183.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் 199.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 150 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயரில் சீட் கிடச்சிருக்கு. தேர்ட் ஒன் பிபிடி, பேச்சுலர் இன் ஃபிசியோதெரபிஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். டாக்டருக்கு இணையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் லாஸ்ட் இயரில் 198 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 174.3 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு ஸ்டார்டிங் 194 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 150. நெக்ஸ்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் பிஎம்எல்டி, பேச்சுலர் இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்சஸ். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம், நல்லா நீட்டாக நீங்கள் லேபில் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 189 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயரில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 170.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த கோர்சஸ்க்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்காது. ஸோ கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது எல்லா கோர்சஸும் கவுன்சிலிங்கில் வராது. கவுன்சிலிங் ரூல்ஸ் பொறுத்தளவு டோட்டல் 19 கோர்சஸ் இருக்குது. இந்த 19 கோர்சஸுமே நீங்கள் கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அது உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். பட் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு 4 கோர்சஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் வரும். ஸோ அதை பற்றின வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் பிஏ, அதாவது ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரீம்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி ஆக முடியலைனாலும் டாக்டருக்கு இணையான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நல்லா நீட்டாக டாக்டர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோர்சஸ். ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம், ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் கூடயே டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 177.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு செல்ஃப் ஃபினான்சிங் கவுன்சிலிங்கில் வராது. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த எல்லாமே லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி தான் பார்த்தது. ஸோ இந்த இயர் இதை விட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாகலாம், அதர்வைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் 175க்கு மேலே இருக்கும்போது பிஎஸ்சியில் எல்லா கோர்சஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். அது உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் எபோவ் 150க்கு இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். கவர்மெண்ட் பொறுத்தளவு மேக்ஸிமம் 175க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கில் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட் கிடைக்கும், ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை, ஸோ இதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.